மூளை வாங்குறதுக்கே ஞாபகம் வரல. ரொம்ப நாள் ஆயிடுச்சு வாங்கியே. இன்னைக்கு சடனா ஞாபகம் வந்துச்சு. ஸோ இன்னைக்கு அதுவே வாங்கிடலான்னு சொல்லிட்டு மூளை தான் வாங்கியிருந்தோம். மூளைய பொறுத்தவரைக்கும் என்னைக்குமே வாங்கின உடனே கிளீன் பண்ணி வச்சிடணும். இல்லைனா கிளீன் பண்ணவே வராது. மூளை கிளீன் பண்ணுறது ஒன்றும் அவ்வளோ கஷ்டம் கிடையாது. ஆனால் கொஞ்சம் கவனமாக கிளீன் பண்ணணும். மூளைக்கு மேலே பியா மேட்டர்னு ஒரு தின் லேயர் இருக்கும். அதை உரிச்சு எடுத்த உடனே மூளையில் இருக்கிற பிளட் ஸ்டெயின்ஸ்லாம் போயிடும். ப்ளஸ் மூளையுமே லூஸ் ஆகிடும். இதை பண்ணும்போது கொஞ்சம் பொறுமையாக பண்ணணும். இல்லைனா மூளையுமே சேர்ந்து கூழ்குள்ளாக போயிடும். அதுக்கப்புறமா மூளையை ஒரு 2-3 வாட்டி அலசிட்டு சிக்கன் 65க்கு மேரினேட் பண்ணுற மாதிரி மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், உப்பு, மிளகு, சீரகத்தூள், இஞ்சி பூண்டு விழுது, கரம் மசாலா, லெமன் ஜூஸ், கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் தூவி மேரினேட் பண்ணி கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு சாப்பிட்ற நேரத்துக்கு நல்லா எண்ணெயில் ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா மேலே மொறுன்னு உள்ள பட்டரியாகவும் இருக்கும். சாப்பிடும்போது வாயில் கரைஞ்சி போயிடும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி பொரிச்சு சாப்பிட்ருக்கீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி ட்ரை பண்ணதில்லைன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். மூளை பிரண்டல் கொஞ்சம் செஞ்சு கொடுக்க முடியுமான்னு சதாம் கேட்டிருந்தாங்க. ஸோ மூளை எல்லாத்தையுமே பொரிச்சிட்டு அதே பேனில் எண்ணெய் எதுவும் ஊற்றாமல் கொஞ்சமாக கருவேப்பிலை, பொடியாக நறுக்கிற வெங்காயம், பச்சை மிளகாவெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு, மிளகு, சீரகத்தூள் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டு பிச்சு வச்சிருக்க மூளையை சேர்த்து ஹை ஃப்ளேமில் வச்சு டாஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா மூளை பிரட்டல் தயார். ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.